வாங்க சார், உங்களுக்கு தான் சார் ஃபோன் பண்ண வந்துகிட்டு இருக்கேன். என்னாச்சு? உங்க வைஃப்க்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு சார். வாங்க சார் சீக்கிரம். அஞ்சலி, அஞ்சலி. என்ன சார் இவ்ளோ லேட் பண்ணிட்டீங்க? திடீர்னு உங்க வைஃப்க்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு பாருங்க. இன்ஜெக்ஷன் போட்டு கண்ட்ரோல் ஆகல சார். இல்ல டாக்டர், நான் குழந்தைய கூட்டு வரதுக்கு தான் டைம் ஆயிடுச்சு. குழந்தை கொடுமா. கொடுங்க. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி இங்க பாருங்க. இங்க பாருங்க அஞ்சலி. இங்க பாருங்க உங்க குழந்தை வந்திருக்கா. தியா வந்திருக்கா. அஞ்சலி. டாக்டர் ஒரு நிமிஷம் குழந்தை என்கிட்ட கொடுங்க. கொடுங்க டாக்டர், நான் அஞ்சலி கிட்ட சொல்றேன். அஞ்சலி, 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 அஞ்சலி. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அஞ்சலி, 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 இங்க பாரு, குழந்தை பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஓகே, டோட்டலா கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. ஃபீவரும் கொஞ்ச நேரத்துல குறைஞ்சிரும், மயக்கமும் தெளிஞ்சிரும். நர்ஸ், எஸ் டாக்டர். கொஞ்சம் பாத்துக்கங்க. ட்ரிப்ஸ மாத்தி போடுங்க. சரியா? நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. மல்தி, நீங்களும் வாங்க. வெரி குட்மா. இன்ஜெக்ஷன்ல சரியாகாத பிரச்சனை நீங்க செஞ்ச சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இமிடியேட்டா சரியாயிடுச்சு. கவனிச்சிங்களா சார்? இப்ப புரியுதா நான் ஏன் குழந்தைய இங்க கொண்டு வர சொன்னேன்னு? இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தீங்கன்னா உங்க வைஃப்க்கு ஃபிட்ஸ் வர அளவுக்கு போகாம உங்க குழந்தைய வச்சு இவங்க பண்ண சேம் மெத்தட்ல ஃபீவரை கம்மி பண்ணிருக்கலாம். ஆமா, நீங்க தான் இவரோட சிஸ்டரா? ஆமா. உங்க அண்ணன் வைஃப் அவங்க குழந்தை மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவ்ளோ சின்ன குழந்தைய எதுக்காக 2 நாளா அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க கொண்டு போய் வச்சிருந்தீங்க? ஓகே, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் கூட சொல்ல வேண்டாம். பட் இனிமேலும் இந்த மாதிரி மிஸ்டேக்கை எப்பவுமே பண்ணாதீங்க. ஒரு குழந்தை அட்லீஸ்ட் 5 வயசு வரைக்குமாவது அவங்க அம்மா கூட தான் இருக்கணும். ஏன்னா அது வரைக்கும் அது அம்மா உடம்புல ஒட்டி வளர்ற இன்னொரு உறுப்பு மாதிரி தான். அத அம்மா கிட்ட இருந்து பிரிச்சா அம்மா உடம்புல இருந்து கையையோ காலையோ பிச்சு எடுத்ததுக்கு சமம். அந்த வலிய விவரம் தெரியாத பிஞ்சு குழந்தையால புரிஞ்சுக்க முடியலனாலும் அம்மாவால தாங்கிக்க முடியாதுங்க. இப்ப உங்க வைஃப் விஷயத்துல அதான் சார் நடந்திருக்கு. அதனால இனிமே எக்காரணத்தை கொண்டும் குழந்தை உங்க வைஃபை விட்டு பிரியாம பாத்துக்கங்க. அடுத்த தடவை உங்க குழந்தைய பிரிஞ்சு திரும்பவும் ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் உங்க வைஃப காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்கம்மா. 1 hour ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் அப்புறமா வந்து பாக்குறேன்.
கண்கட்டை எப்போ பிரிப்பாங்கன்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கியா? ஏன் உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லையா? இல்ல நந்தினி, எனக்கு இல்ல. என்னங்க சொல்றீங்க? நீங்களே இப்படி பேசுறீங்க? நானே தான் பேசுறேன். எனக்கு இல்ல. எனக்கு புரியலங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பார்வை வர்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஏச்சி ப்ளீஸ், என்னது எதிர்பார்க்கறதுன்னு என்ன தெரியுமா? இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்துருமோ அப்போ நடந்துருமோ, நடந்தா என்ன பண்ணுவோம், நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு ஒரு டென்ஷன் இருக்கும் தெரியுமா? அதுதான் எதிர்பார்க்கறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லபடியாக முடிஞ்ச விஷயம். இதில் என்ன எதிர்பார்க்கறது? உனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு, நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. டாக்டர் என்கிட்ட வந்து, விஸ்வா நீங்கள் கவலையே படாதீங்க, கண்கட்டை பிரித்த உடனே 200% அவங்களுக்கு பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அதை சொல்லும்போது அவர் கண்ணில் இருந்த கான்ஃபிடென்ஸை நீ பார்க்கல, நான் பார்த்தேன். சத்தியமா அந்த செகண்ட்லேருந்தே உனக்கு பார்வை வந்துருச்சுன்னு தான் நான் நம்புறேன். புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ ஜஸ்ட் கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான். மேட்டர் ஆஃப் டைம். என்னால அப்படி ஆறுதல் படுத்திக்க முடியலங்க. நான் உண்மையிலேயே கண்ணு திறந்து பார்த்தாதான் என்னோட எதிர்பார்ப்பு குறையும். நந்தினி, மாச கணக்கா கண்ணில் பார்வை இல்லாம அது மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம்ஸ்ல உன் பிரெக்னன்சி டைம்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. இனி நீ வெயிட் பண்ண வேண்டியது மாச கணக்கோ நாள் கணக்கோ இல்ல, சில மணி நேரம். ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம், அவ்வளவுதான். அது வரைக்கும் நான் உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பேன். நீ என்கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இரு. நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல எதுக்கு 24 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு இப்பதாங்க எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்த ஒரு நாளுங்கிறது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நல்லாதான் இருக்கும். ஆனா அதை மட்டும் பண்ணிட்டா உலகத்துல பல பேர் கஷ்டப்படுவாங்க. பிராக்டிகலா ஒத்து வராது. ஒத்து வராதுங்கிறது எனக்கும் தெரியும். இருந்தாலும் பார்வை கிடைக்க போகுதுங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான் என்னை இப்படியெல்லாம் உளர வைக்குது. ஏங்க, எனக்கு கட்டு பிரிச்சு நான் கண்ணு திறந்து பாக்குறப்போ என் பார்வையில படுற முதல் முகம் நம்ம கண்ணம்மா முகமா இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அதனால எனக்கு கட்டு பிரிக்கிறப்போ கண்ணம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறீங்களா? அது நீ சொல்லணுமா? நான் எப்போவோ டிசைட் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் அம்மா இப்போவே குழந்தைய எடுத்துட்டு வந்துடுறேன். நாங்கள் கண்கட்டை எப்போ பிரிக்கிறாங்களோ அப்போ முதல்ல குழந்தை இருக்கணும் கண்ணு முன்னாடி. நான் தான் சொன்னேன், ஹாஸ்பிட்டல் ரொம்ப நேரம் குழந்தைய வச்சிருந்தா அது இன்ஃபெக்ஷன் வேண்டாம், கண்கட்டை பிரிக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணுறேன், அப்போ கொண்டு வந்தால் போதும்னு சொன்னேன். ஸோ டோன்ட் வரி, நீ கண்ணை திறந்து பார்க்கும்போது முதல்ல உன் குழந்தை தான் உன் கண்ணு முன்னாடி இருக்கும். சரியா? என்னம்மா, சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேம்மா. நீ சாப்பிட்டியா? குழந்தைங்களாம் தூங்கிட்டாங்களா? சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன். சரி, நீ உட்காரு, நான் சாப்பாட்டை உள்ள வச்சுட்டு வரேன். இனிமே எக்காரணத்தை கொண்டும் குழந்தை உங்க வைஃபை விட்டு பிரியாம பாத்துக்கங்க. அடுத்த தடவை உங்க குழந்தைய பிரிஞ்சு திரும்பவும் ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் உங்க வைஃபை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். மாலதி, நீ கிளம்புமா, நான் இங்க இருக்கேன். இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போறேன். ஏன்? அஞ்சலிய பார்த்துட்டு வந்ததுல இருந்து மனசே சரியில்லைம்மா. என்னடி சொல்ற? குழந்தைய கொண்டு போய் காட்டினா அவ குணமாயிடுவான்னு சொன்னாங்க. அதான் எங்களுக்கும் மனசு கேட்காம அதனாலதான் குழந்தைய உன்கிட்ட கொடுத்து தூக்கிட்டு போன்னு சொன்னோம். இப்பதான் அவ சரியாயிட்டால, அப்புறம் என்ன? இல்லம்மா, தியா அஞ்சலியோட குழந்தைன்னு நினைச்சு டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? அஞ்சலி தியாவை விட்டு ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருந்தா கூட அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்கம்மா. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? குழந்தைய மறுபடியும் தூக்கி அவகிட்ட ஒப்படைக்க போறியா?
இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. நீ எப்படியும் சொல்ல வேண்டாம். பட்டதெல்லாம் போதும். இப்படி இறக்கப்பட்டு தான் நீ இன்னைக்கு சீரழிஞ்சு நிக்கிற. நீ ஒண்ணும் பெரிய கடவுள் கிடையாதுரி எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். நான் ஊத்துறேன்னு நீ ஒண்ணும் குடத்தை தூக்கிக்கிட்டு போக வேண்டாம். அந்த அஞ்சலி குடத்தை புடுங்கி ஓன் தலையிலேயே அடிச்சிருவா. இதோ பார், நந்தினிக்கு நாளைக்கு காலையில கட்டு பிரிக்க போறாங்க. அவளுக்கு கண் பார்வை நல்லபடியா வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு நிம்மதியா போய் படுத்து தூங்கு. ஓ, மிஸ்ஸஸ் நந்தினி, உங்க மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு கட்ட பிரிக்க போறேன். மனசுல எந்த டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா வச்சுக்கணும். புரியுதுங்களா? சரிங்க டாக்டர். எல்லாரும் பயங்கர எதிர்பார்ப்போட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவலையே படாதீங்க. உங்க எல்லாரோட எதிர்பார்ப்பும் இப்ப கட்ட பிரிச்ச உடனே நிறைவேறிடும். ரிலாக்ஸ்டா இருங்க நந்தினி, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே, உங்களுக்கு பார்வை வந்தாச்சு. நந்தினி, உங்க முன்னாடி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. நீங்க கண்ணை திறந்து முதல்ல யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு எல்லார் முகத்தையும் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனாலும் இது வரைக்கும் நான் பார்க்காத முகம் என் குழந்தை கண்ணம்மாவோட முகம்தான். அதனால அவ முகத்தை தான் நான் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் டாக்டர். கவலையே படாதீங்க, நீங்க தாராளமா பார்க்கலாம். மேடம், அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து இப்படி உட்காருங்க. சரிங்க. உட்காருங்க. நந்தினி, உங்க கண்ணம்மா உங்க எதிரிலேயே தான் இருக்காங்க. நீங்க எப்ப கண்ணை திறந்து பாப்பீங்கன்னு உங்களை மாதிரியே அவங்களும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. டாக்டர், நான் இப்ப கண்ணு திறக்கலாமா? மெல்ல, ரொம்ப ஸ்லோவா, கொஞ்சம் கொஞ்சமா இமைகளை திறங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. ஸ்லோலி, ரிலாக்ஸ்டா, பொறுமையா ட்ரை பண்ணுங்க. தெரியுறாங்களா எதிரில கண்ணம்மா? பார்த்து சொல்லுமா. என்னாச்சுமா? சொல்லுமா நந்தினி. ஒரு நிமிஷம். நந்தினி, என்ன கண்ணு கூசுதா? கண்ணு வலிக்குதா? இல்ல நந்தினி, நல்லா பொறுமையா பாருங்க. இங்க இருக்கிற யாருமே உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போகுது. எனக்கு எதுவும் சரியா தெரியல. பேசாம இரு. சொல்லுங்க. இல்ல, அந்த குழந்தை வேற ஏதோ பெரிய குழந்தை மாதிரி இருக்கு. ஐயோ, என் குழந்தை இல்ல. நந்தினி, உனக்கு பார்வை தெளிவா தெரியுதுல? இப்ப நீ பார்த்தது நம்ம கண்ணம்மாவை தான். இல்ல, நம்ம கண்ணம்மா கை குழந்தையா தான் இருப்பா. இந்த குழந்தை வளர்ந்த குழந்தையா இருக்கு. முகம் சரியா தெரியல. நந்தினி, இது வெறும் பிரம்மதான். உங்களுக்கு குழந்தை பிறந்து இத்தனை நாள் ஆகியும் உங்க கண்ணு இன்னும் உங்க குழந்தைய பார்க்காததுனால உங்க மனசு உங்களையும் மீறி தேவையில்லாத கற்பனைகள் எல்லாம் வளர்த்துக்குச்சு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப உறுதியா சொல்றேன், உங்களுக்கு பார்வை வந்துருச்சு.
தயவு செய்து அந்த நம்பிக்கையை உங்க மனசுல கொண்டு வந்து எந்தவித டென்ஷனுக்கும் குழப்பத்துக்கும் ஆளாகாம தெளிவான மனநிலையோட உங்க கண்ணை திறந்து பாருங்க. உங்க பார்வை கண்டிப்பா தெரியும் உங்க குழந்தை எதிர்த்தாப்லயே தான் இருக்கு. பாருங்க, ட்ரை பண்ணுங்க. பிலீவ் மீ, ட்ரை பண்ணுங்க. நந்தினி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டு அவர் சொல்ற மாதிரி அப்படியே பாரு நந்தினி ப்ளீஸ். ரிலாக்ஸ்டா கண்ணை திறங்க. சரிங்க கையெடுங்க, டாக்டர். கையெடுங்க. பாரு உனக்கு அதான் கண்ணம்மா காத்துக்கிட்டு இருக்கா பாருமா ப்ளீஸ். கண்ணம்மா கண்ணம்மா என் கண்ணம்மா எனக்கு நல்லா தெரியல டாக்டர். குட். எனக்கு கண்ணம்மா எனக்கு நல்லா தெரியறாங்க. அத்தை கண்ணம்மா எனக்கு நல்லா தெரியல. அம்மா அம்மா அக்கா ஆமா என் குழந்தை எனக்கு நல்லா தெரியல. எனக்கு கண்ணு தெரியுது டாக்டர். என் குழந்தை எனக்கு நல்லா தெரியல. கொடுங்கத்த இந்த ஹலோ எனக்கு நம்ம கண்ணம்மாவை நான் பார்த்துட்டேன். நம்ம கண்ணம்மாவை பார்த்துட்டேன். அப்பா என் கண்ணம்மாவை நான் பார்த்துட்டேன். டாக்டர் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இத்தனை நாள் உன்னை பார்க்காம அம்மா எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? இங்க பாருடா அம்மாக்கு பார்வை வந்துடுச்சு. இனிமே உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். என் தங்கம் அழக்கூடாது அழக்கூடாது அம்மா இருக்கல்ல. டாக்டர் நீங்க எனக்கு பார்வையை கொடுக்கல மறுபிறவி கொடுத்திருக்கீங்க. என்ன ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு வரும்போது என் அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு ஆபரேஷன் பண்ண போறது டாக்டர் இல்ல டாக்டர் உருவத்துல இருக்கிற கடவுள்னு. அது எவ்வளவு சத்தியமான வார்த்தைன்னு இப்ப எனக்கு புரியுது டாக்டர். இந்த உதவிய நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் டாக்டர். எதுக்கு நந்தினி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? ரிலாக்ஸ்டா இருங்க. இனிமேதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாளைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே இருக்க பாருங்க. கொஞ்ச நாளைக்கு அதிக வெளிச்சத்துல கண்ணை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. டிவி, கம்ப்யூட்டர், செல்போன் எந்த ஸ்கிரீனுமே பார்க்காதீங்க. புகை, தூசின்னு எதுவுமே கண்ணில் வந்து அஃபெக்ட் ஆகாம கவனமா பார்த்துக்கணும். கண்ணுக்கு மட்டும் இல்ல உடம்புக்கும் பெருசா எந்த ஸ்ட்ரெயினும் கொடுக்க கூடாது. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். டாக்டர் சொல்லுங்க. எனக்கு பொறுத்து இருக்கிற கண்ணு யாரோடதுன்னா தெரிஞ்சுக்கலாமா? அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை பார்த்து நான் நன்றி சொல்லணும் டாக்டர். அதுக்கு தான். நோ ப்ராப்ளம். நீங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது எந்த ஐ பேங்க்ல இருந்து உங்களுக்கு கண்ணு வரவழைக்கப்பட்டிருக்குங்கிற டீடைல்ஸை கொடுக்குறேன். அங்க போய் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் அவங்க கொடுத்துருவாங்க. தேங்க்யூ டாக்டர். இனிமே உங்க குழந்தைய நீங்க பார்த்து பார்த்து கொஞ்சறதுக்கு எந்த தடையும் இல்ல. சந்தோஷமா இருங்க. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் விஷ்வா. தேங்க்ஸ் டாக்டர். வரேங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. கண்ணம்மா இங்க பாரு அக்காவை பாரு. நந்தினி பாருமா அவன் குழந்தைய பாரு.